அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்களை நான் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். நான் உங்கள் பிரம்மஸ்ரீ ரகு. இன்றைக்கி நம்ம மகா அவதார் பாபாஜியை பற்றி ஒரு அரிய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது பெரிய மகான்களை பற்றி நம்ம பேசும்போது சும்மா எடுத்தும் கவுத்தோம் அப்படின்னு பேச முடியாது. ஒன்று, பொய்யான தகவல்களையும் கொடுத்துட முடியாது. அதாவது இப்போ நான் பேசக்கூடிய தகவல் பரமஹம்சர் யோகானந்தரால் எழுதப்பட்ட யோகியின் சுயசரிதை நூல்லையும் ஸ்ரீஎம் அவர்களால் எழுதப்பட்ட த ஹிமாலயன் மாஸ்டர் அப்படிங்கிற இந்த 2 நூலில் இருந்து கிடைக்கப்பட்ட ஒரு அற்புதமான அரிய தகவல் தான் இது. மகா அவதார் பாபாஜி யாரை சிஷியனாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. ஒரு வெளிநாட்டுக்காரர் மகா அவதாரை பற்றின விஷயங்களெல்லாம் நல்லா கேட்டு தெரிஞ்சு உணர்ந்துட்டு எப்படியாவது மகா அவதார் பாபாஜி போய் சந்திச்சே ஆகணும்டா அப்படின்னு சொல்லி அமெரிக்காவிலேருந்து இந்தியா இமயமலை பகுதிக்கு போய் 2 மாதமாக மகா அவதார் பாபாஜியை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சோறு தண்ணி இல்லாமல் அந்த மனுஷன் வெறி கொண்டு சுற்றுறாரு. சுற்றி 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 கடைசி பார்த்தீங்கன்னா இது நல்லா கவனிக்கணும், மகா அவதாராக நினச்சா தான் யாருமே பக்கத்தில் வர முடியும். அப்படி இல்லாத வரைக்கும் அவர் ஒரு மாய விளையாட்டு விளையாடுவார். பக்கத்துலேயே இருந்தாலும் நம்ம அவங்கள உணரவே முடியாத அளவுக்கு நம்ம மூளையை கட்டி போட்டு அனுப்பி விட்ருவாங்க. இது எல்லா ஞானிகளும் செய்கிறது தான். ஆனால் அதில் ஸ்பெஷலிஸ்ட்டே எப்பயுமே மகா அவதார் பாபாஜி தான். அப்போது இந்த வெளிநாட்டுக்காரரை தேடி தேடி கடைசி கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்ச உடனே வேகமாக மகா அவதார் பாபாஜி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட சிஷியர்கள்லாம் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இமயமலையில் ஒரு பகுதியில். அப்போ இந்த வெளிநாட்டுக்காரர் அவரை கண்டுபிடிச்ச உடனேயும் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தான் மகா அவதார் பாபாஜியா, உங்களை தான் நான் 2 மாதமாக தேடிட்டு இருக்கேன். நான் எப்படியாவது உங்களுக்கு சிஷியனே ஆகணுங்கிற ஒரே ஒரு கட்டாயத்துக்காக தான் வந்திருக்கேன் என் நாட்டில் இருந்து. என்ன உங்கள் சிஷியனை சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிறார். அப்போ மகா அவதார் பார்க்குறாரு, அப்படிலாம் சேர்க்க முடியாதேப்பா அப்படிங்கிறாரு. நான் அப்படி சிஷியர்களை தேர்ந்தெடுக்கிறதே கிடையாது, அதனால் ஒன்று தேர்ந்தெடுக்க முடியாதுப்பா அப்படின்னோடனையும் டக்குன்னு இந்த வெளிநாட்டுக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ பாடுபட்டு வந்ததே உங்களை பார்க்க தான், நீங்களே என்னை தேர்ந்தெடுக்கலைன்னா நான் உயிரோடு இருக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை, நான் இங்கேருந்து கூச்சி செத்து போயிடுவேன்னு பிளாக்மெயில் பண்ணுறாரு. அப்போ மகா அவதார் பார்க்குறாரு, அப்படியாப்பா, அப்போ சரி குதிக்குன்னா குதிச்சுக்கோ அப்படிங்கிறாரு. சொன்ன அடுத்த நொடி எந்த ஒரு யோசனையும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையே உங்களுக்கு சிஷியனாகணும் தான் நான் வந்தேன், நீங்களே ஏற்றுக்காதப்ப இந்த பிறவி எனக்கு வேண்டாம்னு சொல்லி டக்குன்னு மலையிலேருந்து விழுந்து செத்து போயிடுறாரு. மலையிலேருந்து விழுந்துடுறாரு. விழுந்த உடனே மகா அவதார் பாபாஜி 2 சீடர்களை விட்டு அந்த சடலத்தை மேலே கொண்டு வாங்கப்பான்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே கீழே மலையிலேருந்து போய் அந்த கீழே விழுந்த சடலம் தெரிச்சு அப்படியே ஒரே ரத்த கலரியாக இருக்குது. அப்போது உயிர் இல்லை. அந்த மனிதனை தூக்கிட்டு முன்னாடி போட்டோடனையும் மகா அவதார் பாபாஜி அப்படியே பார்த்து கண்ணால் அதை கவனித்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே முகத்துலேருந்து மெதுவாக தடவி உடம்பெல்லாம் தடவி விடனையும் எல்லா காயங்களும் ஆறி அந்த மனிதன் உயிரோடு எந்திக்கிறாரு. எந்திரிச்ச உடனே சொல்கிறாங்க, இப்போ நீ என் சிஷியனாக சேர்றதுக்கு எல்லா தகுதியும் உனக்கு இருக்குப்பா, நீ என் சிஷியனாக சேர்ந்துக்கோ, என் குழுவில் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனே அந்த சீடனுக்கு ஒரு பெரிய ஆனந்தம், சரின்னு சேர்ந்துக்கிறாரு. இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னா, மகா அவதார் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்னா, அதுக்கு உயிரை கொடுக்க கூட அவன் தயங்கக்கூடாது. இது சுயநலத்துக்கு அவங்க சேர்த்துக்கல, அவங்க இந்த சீடனை வச்சு திருப்பி உலக நாடுக்கு தான் இந்த யோக முறைகளை பரப்ப போகிறாங்க. ஆனால் அதுக்கு அவன் தன்னுடைய வாழ்க்கையை கூட, தன்னுடைய பிறவியவோ தன்னுடைய வாழ்க்கையோ பெருசாக நினைக்கவே கூடாது. குரு தான் எல்லான்னு யார் தன்னுடைய உயிரை கூட அர்ப்பணிக்க தயாராக இருக்காங்களோ அவங்கள தான் அவர் உடனே தேர்ந்தெடுக்கிறார். ஏன்னா மகா அவதாருக்கு தெரியும் இங்கே என்ன நடக்க போகுதுன்னு. அந்த மனிதன் இதைத்தான் செய்வான்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இருந்தாலும் அவனுக்கு அதில் அந்த கண்ணியம் இருக்கா, சிஷியனாக சேர்ந்தே ஆகணுங்கிற கண்ணியம் இருக்கா, இல்லை சும்மா சொல்லிவிட்டு அவன் போயிடுறானா, உயிருக்கு பயந்து போயிடுறானான்னு கவனிக்கிறாரு. அப்போது மகா அவதார் பாபாஜி எந்த மாதிரி சிஷியர்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, தன்னுடைய உயிரை கூட துச்சமாக நினச்சி, தன்னுடைய வாழ்க்கையோ உயிரவோ பிறவியவோ துச்சமாக நினச்சி குரு என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நமக்கு வாழ்க்கை, அதுதான் நமக்கு பிறவி, அதுக்காக நான் என்ன செய்ய வேணாலும் தயாராக இருக்கேன்னு யாரெல்லாம் முன்வர்றாங்களோ அவங்கள தான் மகா அவதார் பாபாஜி சிஷியனாக தேர்ந்தெடுக்கிறாங்க. இதை நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். கேசவானந்தர்னு ஒரு யோகி. அந்த கேசவானந்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மகா அவதாரோட சிஷ்யர் லாகிரி மகாசாயர். லாகிரி மகாசாயரோட ஒரு முக்கியமான சிஷ்யன்னா கேசவானந்தர். இந்த கேசவானந்தருடைய ஒரு தன்மை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 வருஷத்துக்கு மேலே தவம் பண்ணி முழு ஞான நிலை அடைஞ்சி ஒரு பிரகாசமான ஒரு தன்மைக்கு வந்தவர். இவருக்கு 2 முறை மகா அவதார் பாபாஜி காட்சி கொடுக்குறாரு. இவருக்கு காட்சி கொடுக்கும்போது ஒரு குகையில் வச்சு லாகிரி மகாசாயரோட ஒரு காட்சி கொடுக்குறாங்க. 2வது காட்சி எங்கே கிடைக்கிதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கும்பமேளா, இந்த காசியில் நடக்கிற ஒரு கும்பமேளாவில் மகா அவதார் பாபாஜி காட்சி கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னு கேளுங்க. இப்போ மகா அவதார் பாபாஜி நம்ம பெரிய ஞானி, அவர் ஒரு இறைவனுக்கு ஒப்பான ஒரு இறை மனிதன்னு குறிப்பிடுறோம். ஞானிகளே குறிப்பிடுறாங்க அவரை இறை மனிதன்னு. அப்போ இப்படி குறிப்பிடக்கூடிய மகா அவதார் பாபாஜி ஒரு செயல் செய்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பமேளாவுக்கு வரக்கூடிய சன்னியாசிகளோட காலை ஃபுல்லாக கழுவி அந்த பாத பூஜை பண்ணி எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து அனுப்பிட்டு இருக்காரு மகா அவதார் பாபாஜி. இதை யார் பார்க்குறான்னா, கேசவானந்தருக்கு இப்படி ஒரு காட்சி கொடுக்குறாரு. அப்போது இப்படி வர்ற உண்மையான சன்னியாசிகளுக்கும் இதை செய்கிறாரு, பொய்யான சன்னியாசிகளுக்கும் இதை செய்கிறாரு. அப்போ அவர் ஒரு இறை மனிதன் தானே. ஒரு இறை மனிதனாக இருக்கிறவருக்கு இங்கே யார் பொய்ஞானி மெய்ஞானின்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அப்போ பொய்யா துறவி வேஷம் போட்டு சும்மா கமண்டலத்தை தூக்கிட்டு வர்றவங்க காலையும் கழுவிக்கிட்டு இருக்காரு. அப்போ கூட உள்ளவங்கெல்லாம் பார்க்குறாங்க, அவங்களுக்கு இவர் மகாவதாரம் தெரியாது, யாருக்குமே தெரியாது, யார் மூளைக்கும் தெரியாத மாதிரி மகாவதாரம் வச்சுக்கிட்டாரு. அப்போ இந்த விஷயத்தை கேசவானந்தர் பார்க்குறாரு. கேசவானந்தர் பார்க்குற மாதிரி இவர் அனுமதிக்கிறார், மகாவதார் அனுமதிக்கிறாங்க. அப்போ கேசவானந்தர் பார்த்துட்டு அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, குருவே நீங்கள் எவ்வளோ பெரிய தன்மையில் இருக்கீங்க, நீங்கள் எதுக்கு இந்த கும்பமேளாவில் இந்த மாதிரி மனிதர்களோட காலை போய் கழுவிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாரு. அப்போ மகாவதார் ஒரு அற்புதமான செய்தி சொல்கிறாரு. எல்லாருமே என்னை உணர்றவங்க எல்லாமே என்னை இறை மனிதனாக நினைக்கிறீங்க. இப்போ எனக்கு நான் என்னை நம்ம பெரிய இறை மனிதன்னு எனக்கு ஒரு அகங்காரம் உண்டாயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான்ப்பா அவங்களுக்கு நான் சேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாரும் என்ன இறை மனிதன்னு குறிப்பிடும்போது நான் இறை மனிதன்னா அப்படிங்கிற அகங்காரம் எனக்குள்ளே வந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்கு தான் நான் இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. இதை கேசவானந்தர் குறிப்பிடுறாரு. கேசவானந்தரே அற்புதமான ஞானி. அவர் இதை எப்படி குறிப்பிட்றாருன்னா, ரொம்ப ஒரு மெல்லிய மனசோடு இதை சொல்கிறார். அப்படி வந்த ஒரு இறை மனிதனே எவ்வளவு சர்வசாதாரணமாக அகங்காரம் இல்லாமல் வாழ்ந்தே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தின்படி வாழ்கிறாருன்னா, அப்போ நம்மளாம் என்ன அப்படின்னு அவர் கேட்குறாரு.